அனைவருக்கும் வணக்கம். பிரகிருதி அறக்கட்டளை நடத்தும் இந்த கவிதை திருவிழாவில் ஒரு நாள் நிகழ்வாக எனது இந்த மயானத்தினருக்கு மரம் என்னும் கவிதை தொகுப்பை வெளியிடுவதற்கு ஏற்பாடு செய்த அறக்கட்டளையினருக்கும் பிற நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொகுப்பிலிருந்து சில கவிதைகளை நான் இப்போது தமிழில் வாசிக்கிறேன். ஸ்ரீலதா அவர்கள் ஆங்கிலத்தில் வாசித்தார். முதல் கவிதை தற்கொலை முனை. எல்லா கதவுகளும் ஜன்னல்களும் சுவர்களாய் இறுகிப்போன நள்ளிரவில் படிகள் ஏறி ஏறி மொட்டை மாடியை அடைந்தான். காற்று நின்று போயிருந்தது. கீழடி வானில் கழுத்தறிய தோதான நிலவுப்பிரை நிமிர்ந்த புரியெனத் தோன்றிய தண்ணீர் தொட்டியின் மேலேறினான். விழித்துக் கொண்டே குதித்தான். சுவரில் ஜன்னல் சேடில் மோதி மோதி சுற்றுச்சுவர் சந்தில் மடிந்து வீழ்ந்தான். தெரித்த ரத்தம், ஒழுகும் ரத்தம், வடியும் ரத்தம், பரவும் ரத்தம். எந்த நவீன மூலிகை ஆம்பே தயாரிப்பாலும் போக்க முடியாத கரையை வடுவை வீட்டுக்கு உண்டாக்கிவிட்டு ஆழ்ந்த திருப்தியில் விழிகளை மூடிக்கொண்டார். These translations are by Peter and Sirigyanam. This poem is called Suicide Point. That midnight, when all windows and doors had frozen into walls, he climbed up the stairs to reach the open terrace. The breeze had stopped. The moon, a sickle snug enough to cut one's neck, hung over the horizon. He climbed the water tank that stood like an erect penis and fell down with eyes wide open. Hitting the wall, the window shade, hitting and hitting again, he fell down, folded onto the narrow alley enclosed by walls, splattered blood, dripping blood, seeping blood, spreading blood, leaving an indelible stain, that which not even the neo-herbal products of Amway could erase, a scar on the family. He closed his eyes in deep contentment. திகம்பரக்குழிய சிற்றோடை எம்பி விழுந்து அருவியாகும் காணகம். வெயில் வடிக்கும் இருபுற மர உச்சிகளில் ஒளிமுகம் காட்டும் பறவைகள். நீர் தேய்த்த வழுக்கல் பாறையேறி நின்றேன். தீரா குளிர் வெறியில் திகம்பரனாக்கி அருவி மூடிற்று. பாறைகளில் உருண்டு கிளைகளில் தாவி வானகம் பறந்து மீண்டும் அருவிக்குள் இறங்கினேன். ஒரு கணத்தில் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தது உடல். Nirvanic bath. Little stream that jumps and drops into a waterfall that metamorphoses into a forest. On the treetops, seeping sunshine on either side, birds reveal their singing countenance. I climbed on to the slippery rock polished by water over the edges. The fall engulfed me in an unending bathing frenzy, rendering me naked, cladding me in cosmic space. Rolling over the rocks, waltzing across the branches, flying to the heavens, I descended back into the falls. In a moment, my body traversed thousands and thousands of years. கழிப்பறைகள் வாழ்க. அவரிடம் பேசுவதற்கு நான் தேர்ந்தெடுத்திருக்கும் இடம் கழிப்பறை. பிசுக்கேறிய நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான் என்றால் உச்சி பொழுது பாறை முகம் வந்துவிடும் அவனுக்கு. பறக்கும் சொற்களை பொறித்து திருப்பி முகத்தில் அடிக்கும் அது. செருப்பை உருவிக்கொண்டு பொசுக்கி விரட்டும். வெம்மை பறக்கும் அதனும் வினாடி நேரம் துயர யுகம். நாற்காலி விட்டு நகர்ந்தேகும் வழிகளெங்கும் கிரீடம் ஏந்தும் தலை அவனுக்கு. கப்பல விரிப்பில் பூமிகள் பரப்பில் துதிகள் எழும்ப மிதக்கும் அது. கண்காணிப்பு பாவனையில் கண்கள் மட்டும் சுழலும். அவனிடம் பேசுவதற்கு, தகவல் சேகரிக்க, கோரிக்கைகள் வைக்க வேண்டும். அவனிடம் பேசுவதற்கு நான் தேர்ந்தெடுத்திருக்கும் இடம் கழிப்பறை. குறி தளர்த்தி புகைத்துக் கொண்டிருக்கையில் லேசாக சிரிக்கவும் செய்வான் அவன். Long live the toilets.
The place I had chosen to talk to him is the toilet. Once he starts sitting on the sticky chair, he will become rock-faced, a rock seared at the sunny noon. It will fry the spreading birds and splash it back on our faces. It will remove the sandals from our legs, scorch and chase it. In front of its heat emitting self, a second is a sad eternity. Getting up from the chair along the path that he trods, his is a head adorned with a crown, in the unfurling of red carpets, spreading of flower petals. It floats as praises rise in the air in a watchful manner. Eyes alone will swivel to talk to him, for gathering information, to present petitions. The place I have chosen, toilet, when smoking with a lowered penis, he also smiles slightly. எது வசதி? முதலில் கைகள் தான் மரத்து போகத் தொடங்கின. கொஞ்சம் கொஞ்சமாக கால்களும். நீட்டவும் மடக்கவும் என உன் விளையாட்டு சந்தோஷமாக தொடர்ந்தது. இடுப்பும் பிடித்து நெஞ்சு கூடும் சமதளமாயிற்று. அசைந்து கொண்டிருந்த தலை உன் கை சுழற்றலுக்கேற்ப சுழன்று திசை தடுமாறி நிற்கலாயிற்று. விழித்து கிடந்த கண்களையும் விரல் அசைவால் திறக்கவும் மூடவும் செய்தாய். எல்லாம் சரி. இப்போது உன் பிரச்சனை சாவி கொடுக்கும் பொம்மையாக்குவதா, பேட்டரியில் இயங்கும் பொம்மையாக்குவதா? சாவி கொடுப்பதில் கைகொண்டு இயக்கும் திருப்தி உண்டு. ஆனால் பேட்டரி என்றால் ரிமோட் கையாளலாம். எது வசதி? எதுவென்றாலும் பிரச்சனை எனக்கில்லை. குழந்தையாகிவிட்ட உன்னை ரசித்துக் கொண்டிருக்கிறேன். What suits your comfort? At first, only the hands started going numb. Slowly, the legs too, stretching and folding. Your play continued happily. Hips too paralyzed. The chest wall became flattened. The head that was revolving in tune with your hand rotation lost its way and came to a stumbling halt. Even the eyes that were open, you closed and opened with the movement of your fingers. That's all right. Now your dilemma is whether to make a toy that winds up with a key or a toy that is battery powered. In turning the key, there is the satisfaction of operating with the hands. But in case of battery, we can have remote control. What suits your comfort? Whatever the choice, it's not my problem. I'm admiring you who has become a child. இன்று பகல் விருந்துபச்சார நிகழ்ச்சி ஒன்றில் இன்று பகல் முழுதும் அதிகாரத்தின் அருகிலேயே இருக்க நேர்ந்தது. சற்றும் விலக முடியாமல் கண்ணசைவில் சிக்குண்டு கிடந்தேன். உப்பு காகிதமாய் என் மேல் உராய்ந்தபடியே இருந்தது. அருவ நாக்கொன்று காற்றில் அசைந்தபடி இரத்த சொட்டுக்களை நக்கிக் கொண்டிருந்தது. புனர்குறியின் விரைப்பும் வேகமும் விரட்டின சில கணம். தொய்ந்து கிடக்கையில் தொட்டு ஆட்டிச் சிரிக்கலாம் போலிருந்தது. சுட்டு விரல் கொண்டு மெல்ல ஆட்டி பார்த்து சட்டென விலகினேன். எந்நேரமும் விரைத்திடலாம். மிருதுவும் கண்டிப்பும் கலந்த ஆணை, வேலைக்கு வேலை மாறிய ஆடைகள், நெருக்கத்திற்கும் விலகலுக்குமான சமிக்ஞைகள். சிரித்தால் எங்கும் சிரிப்பு, மௌனம் எனில் எதிலும் மௌனம். அளவான பேச்சு, தெளிவான திட்டம், நேர வரையறை, எதற்கும் அபிப்பிராயம். இருள் பரவ பரவ கண்கள் முளைத்தன. நட்சத்திர எண்ணிக்கையை விஞ்சும் கண்கள். கண்கள் துளைக்க எல்லா புறமும் மிரண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறேன். This day, in a ceremonial feast, I happened to be by its side the whole of the day, unable to move an inch. I was trapped in the ambit of its eyes. It kept rubbing on me like an emery shoot. An invisible tongue, waving in the air, was licking blood drops. The erection and tempo of a mating penis chased me for some moments. When hanging limp felt like touching and waggling it and laughing, I tried to waggle it slowly with my forefinger. Abruptly, I retraced. It might become erect again at any moment. Orders blending, softness and firmness, change of attire for every occasion, gestures for intimacy and for distancing. When laughing, laughter everywhere. When silent, silence everywhere. Limited speech, clear plan, time schedule, opinions on all and sundry. As the night grew and grew, eyes sprouted, numerous eyes that surpassed the number of stars,
eyes boring on me from all directions. Petrified, I keep on running. பிடி இறுகிக் கொண்டே இருக்கிறது. அவன் எதுவும் பேசவில்லை. கண்ணீர் துளிகள் நில ஒளியில் மினுங்கின. தலை குனிந்து மண்டியிட்டு பூமாதேவியை வணங்குபவன் போல குப்புறப்படுத்தவன் என் கால்களை பிடித்துக் கொண்டான். சந்தோஷமாகத்தான் இருந்தது. எத்தனை நேரம் அவன் தன் பிடியை விடுவதாயில்லை. எல்லா கோரிக்கைகளையும் ஏற்பதாக தட்டி பார்த்தேன். அவன் ஒரு கோரிக்கையும் வைக்கவில்லை. எனினும் பிடி இறுகிக் கொண்டே இருக்கிறது. கண்ணீரால் நனைந்த பாதங்கள் வெம்மையில் தவிக்கின்றன. பிரயாசையோடு உதறி எரிந்துவிட்டு ஓடுகிறேன். அகற்ற இயலாமல் உடன் அவன் கைப்பிடி விளங்கு. The grip is tightening. He did not utter a word. Teardrops glistened in the moonlight as he lay down facing the ground. Head bowed and kneeling as if to worship the goddess Earth, he clasped my legs. I really felt happy in the beginning. How much time elapsed, he still seemed to have no intention of leaving his grip on my legs. I tried by shouting that all his requests will be met. He had not put forward any request. Still his grip kept tightening. My feet, bathed in warm tears, suffer the heat. With great effort, I shrug off and run, unable to remove and accompanied by the handcuff of his grip. புகழ் சேர்க்கும் ஊர். கோழிப்பண்ணைகள் புகழ் சேர்க்கும் ஊர் எனது. நீண்ட அடுக்கு பண்ணை வீடுகளில் குறுங்கால் வெள்ளைக்கோழிகள் இறை தின்றபடி நிற்கும். குழுவாக அவை இடும் இறைச்சல் கட்டிடம் தாண்டி வெளியேறாது. பக்கத்து கோழியின் அழகில் செல்லமாய் கொத்தி அவ்வப்போது ஒரு வார்த்தை பேசிக்கொள்ளும். புஷ்டியாக வளரவென்று இடைவிடாத தீனி திணிப்பு, மருந்து புகட்டலும் ஊசி குத்தலும் அதற்கு மூளையும் உண்டு. வலுவழுப்பான சுவை மூளை. கோழிப்பண்ணைகள் புகழ் சேர்க்கும் ஊர் எனது. எங்கள் கோழிகளை தமிழகம் எங்கும் அனுப்புகிறோம். இந்தியா முழுவதும் எங்கள் ஊர் கோழிகள் தான். உலகுக்கே கோழி ஏற்றுமதியாளர்கள் நாங்கள். தோலுரித்து செக்கச் செவேலென சதைப்பிண்டமாய் தொங்கும் கோழிகள் எங்கள் ஊர் பெருமை. சாதாரண சில்லிக்கடையிலிருந்து 5 நட்சத்திர உணவகங்கள் வரை நீங்கள் ருசியாக புசிக்கும் கோழிகள் எங்கள் தயாரிப்பு கடை. ஒரு முறை கோழிப்பண்ணை ஒன்றை பார்வையிட்டுக் கொண்டிருந்த போது என் சின்னஞ்சிறு மகன் கேட்டான், இது கோழிப்பள்ளிக்கூடமாப்பா? சரிதான் என்று ஆமோதிக்க வேண்டியிருந்தது. அது முதல் இப்படி சொல்லிக் கொள்கிறேன், கோழிப்பள்ளிக்கூடங்கள் புகழ் சேர்க்கும் ஊர் எனது. A town famed for poultry farms adds fame to my town. In long, multi-storied farmhouses, white leghorns stand pecking at their food. The collective cacophony that they make will not be heard outside the building. Once in a while, they fondly peck the neighboring hen's beaks and exchange a word or two. To fatten them, continuous force-feeding of food, medications and injections. They have brains too, velvety, tasty brains. Poultry farms add fame to my town. We dispatch our hens to all parts of our state. The whole of India relishes our homegrown chicken. We are the exporters of chicken for even the world. Chicken with their skins peeled, flaming red and fleshy, hanging for sale is the pride of our town. From the chili chicken in roadside shops to the luscious chicken fare in 5-star hotels, all are our town's products. Once, while visiting a poultry farm, my small son asked me, "Dad, is this a school for chicken?" I had to perforce agree and say yes to him. From then onwards, I have started phrasing it this way: chicken schools add fame to my town. அந்த சொல் உன்னிடம் இருப்பது ஒரே ஒரு சொல்தான். அந்த சொல்லே உன்னை மாயக்காரியாக்குகிறது. அந்த சொல்லை உதறி விரிக்கிறாய். கண்ணிகள் நெருங்கிய மாபெரும் வலையாய் விரிந்து புரள்கிறது. அந்த சொல்லை வீசி எறிகிறாய். வானெங்கும் நட்சத்திரங்களாய் உயிர் பெற்று ஒளிர்கிறது. அந்த சொல்லை நீ கொட்டும் போது பெருமழை பெய்ய நனைந்திருக்கிறேன். அந்த சொல் பாதாள சிறை ஒன்றை கூட உருவாக்கியது. அந்த சொல் ஊர் மின்னலாய் கண்பறித்து மறைந்ததும் உண்டு. அந்த சொல்லால் நீ சிருஷ்டித்த
கரைகாணா பெருங்குளம் கருணை அலையடித்து புரள்கிறது ஒரு புறம். அந்த சொல் ஏவி நீ மூட்டிய காணத்தீ ஆண்டாண்டாய் கொடும்பசி கொண்டு உயர்ந்து எரிந்தபடியே இருக்கிறது. அந்த சொல்லை உன்னிலிருந்து உருவி எடுக்கும் எந்த தந்திரமும் பயனற்று போய் எரியவும் நீந்தவும் நீந்தவும் எரியவும் என சுழலும் துரும்பாகி போனேன். That word. Your lips had uttered just one word. That word alone makes you an enchantress. You twirl the word and unfurl it. It spreads out and undulates as a massive net with close-knit traps. You fling that word afar. It comes to life as shimmering stars, all over the sky. When you pour out that word, I have been soaked in torrential rain. That word even constructed an underground prison. At times, that word, as a flash of lightning, has robbed the sight and vanished too. That shoreless great lake that you had created with that word rolls and beats with the waves of compassion on one side. That song of fire which you kindled by dispatching that word is burning with flames rising in great hunger for years and years. With all my cunning tricks rendered useless in pulling out that word from you, burning and swimming, swimming and burning, I have become a swirling speck. பரத்தலின் ஆயுள். ஏதோ ஒரு நாள் கொண்டாட்ட போதில் பரிசாக நமக்குள் வந்து சேர்ந்த குருவிகள் இவை. இந்த வீடு முழுதும் இணைபிரியாமல் சுற்றித் திரிந்தன. அன்பு பெருக்கில் அழகு தீண்டியவை கழுத்தோடு கழுத்தை பிணைத்துக் கொள்கையில் நம் படுக்கையில் வெட்கத்தை விரிப்பாக்கினோம். அற்பம் விரிவாகி ஒன்றை ஒன்று கொத்தி குதறி இறகுகள் சிதறுகையில் மூளைக்கொருவராய் பதுங்கிக் கொண்டோம். எது நடந்தாலும் முடிவில் அளவான இடைவெளியில் அவை ஒன்றன் முகத்தை ஒன்று பார்த்தபடியே உறைந்து போகும் காட்சியில் நம் பெருமூச்சுக்கள் உதிர்ந்து ஆசுவாசமானோம். இத்தனை காலமிருந்தும் விவரமில்லாமல் பரத்தலின் உற்சாகம் மீறி கூரை முட்டி வீழ்ந்து கிடக்கின்றன. சிதறல்களை பொறுக்கிச் சேர்த்து உயிரூட்டிவிட பதற்றத்தோடு முயல்கிறார். விடேன், பரத்தலின் ஆயுள் அவ்வளவுதான். The span of winged life. On some distant day of rejoicing, these sparrows arrive as a gift within us. They roam around the whole house unseparated. When they touch their beaks and entwine their necks in an overflow of love, we spread the mattress of shyness over our bed. When petty squabbles magnified and they started pecking each other furiously, scattering feathers, we slunk to our separate corners to crouch and hide. Whatever happened, at the end, the sight of them perched still, gazing at each other's face with the right amount of space between them, made us shed our deep sighs and soothed our souls. In spite of being here for so long, in the over-exuberance of flying, they have unwittingly hit the roof and now lie fallen, trembling with consternation. You try to gather and rejoin the shattered fragments and bring them back to life. Let it be. The span of a winged life is only so much. வண்ண நட்சத்திரங்கள். தொலைக்காட்சி சேனல் மாற்றும் சண்டையில் கோபித்தோடிய என் குட்டிப் பையன் பிறந்த நாள்களுக்கென பல மாதங்கள் முன்னரே வரைந்து தயாரித்து அலமாரியில் வைத்திருந்த அழகிய வாழ்த்து அட்டைகளை காம்பஸால் குத்தி கிழித்தெறிந்தான். ஓவியன் அவன், எல்லா குழந்தைகளையும் போலவே. நாட்குறிப்பை எடுத்து கொள்வேன் கொள்வேன் குத்திக் கொள்வேன் என்று எழுதி வைத்தான். அப்படியும் ஆத்திரமடங்காமல் எறும்பு மருந்து கட்டியை கடித்து தின்றுவிட்டு சாகிறேன் அழுங்கள் என்று வயிறெறிய கத்தினான். வண்ணங்கள் விரிந்து நட்சத்திரங்கள் என சிற்றழகாய் விழுங்கும்படி நான் காப்பாற்றி வைத்திருக்கும் பூக்கள் கருகி உதிர்கின்றன, உதிர்ந்து கொண்டே இருக்கின்றன. Colorful stars. In a quarrel over being denied to watch his favorite TV channel, my little son ran away in fury to bring back from the cupboard the beautiful greeting cards he had prepared. He is an artist, and shred them apart with his compass. He took out his diary and wrote, I will kill, stab and kill. His anger unabated even after this. He took the pesticide cube meant for ants, ate it up and shouted with burning frustration, I am going to die, you weep. The flowers that I had preserved, spreading out their colors like stars in their shimmering little beauty,
are charring and withering. Keep on withering.